Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முதலாவதாக என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நெவிகேஷன்ஸ் பார் அதே மாதிரி நம்மளோட ஐகான்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம் நெவிகேஷன்ஸ் பாரில். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் நேம் இமேஜஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட சைட் பார் பர்பஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கண்டெய்னரில் தான் நம்மளோட டாப் பாரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவதாக நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் div டாட் ஸோ ஹெடர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஏரியாவோட க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெடரில் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா h1 டேக்கில் ஒரு டைட்டில் ஒன்று வேணும், டேஷ்போர்டுன்னு சொல்கிற ஒரு டைட்டில் ஒன்று எனக்கு வேணும். ஸோ அந்த டைட்டிலை நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இமேஜ் வேணும், அதோடு சேர்த்து அந்த லாகின் பண்ண யூசர் நேம் டிஸ்பிளே ஆகிறதுக்குரிய ஒரு ஏரியா வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்துக்கிறேன், div டாட் அதுக்கு பேர் கொடுக்க யூசர் இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டுக்கு நான் இமேஜை கொடுக்கேன், img டேக் srcயில் https placehold.co/50 என்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு நம்ம ஆல்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை அது லோட் ஆகிற டைமில் நமக்கு என்ன செய்யும், யூசர் இமேஜ் என்ன டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது எஸ்இஓக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூசர் இமேஜ் என்று கொடுத்துக்கலாம். கிளாஸ் இதில் என்ன செய்ய போகிறோம், ரவுண்டட்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ரவுண்டட் சர்க்கிள் கொடுத்தாச்சு. அதோட மார்ஜின் ரைட் 2 பிக்சல்ஸ், சாரி 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இது ஏன் மார்ஜின் ரைட் 2 கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளோட நேவிகேஷன்ஸ் பாரில் வந்துட்டு நம்மளோட டாப் பாரில் ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் என்று சொல்கிறதுக்காண்டி நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன செஞ்சிடுது, யூஆர்எல் வந்துடுச்சு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைட்டிலும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பேர் கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்பேன் பெயர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேர் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு பேரும் அதோடு சேர்த்து நம்மளோட டைட்டிலும் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கணும், அதே மாதிரி இவங்க 2 பேருமே நமக்கு ரைட் சைடில் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்குரிய அலைன்மெண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஹெடரில் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ நார்மலாகவே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், 2 பேருமே பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ நம்ம அலைன்மெண்ட்டை பண்ணிவிட்டால் சரி. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் சொல்லி கொடுக்க. ஸோ இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நார்மலாகவே நமக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடுன்னு சொல்லி நமக்கு அலைன்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒர்க் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸில் தான் நம்ம கோட்ஸ் எழுத போகிறோம். நம்ம அந்த கலர் கொடுக்குற இது எல்லாமே வந்துட்டு சிஎஸ்எஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், டாட் ஹெடர் என்று கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கிற கலரை கொடுத்துக்கலாம். 343A40 என்று சொல்லி கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது கலரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம், FFFன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்தது பேடிங் 10 பிக்சல் 20 பிக்சல் சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, இந்த ப்ராப்பராக சேவ் பண்ணிக்குவோம். ஹெடர் கொடுத்தாச்சு. refresh பண்ணப்படல. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே நமக்கு
பர்ஃபெக்டான டேஷ்போர்ட் அதே மாதிரி இந்த ஏரியாவும் நமக்கு பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்டா ஹெடரில் இருக்கிற h1 டேக்குக்கு மார்ஜின் 0 சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா ஸோ அதுக்குரிய அலைன்மெண்ட் நமக்கு அங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் கிடையாது. ஸோ எனக்கு முன்னுக்கும் கொஞ்சம் ஸ்பேசஸும் இங்கே காட்டுது. ஓகேங்களா, இங்கே நமக்கு ஸ்பேஸ் காட்டுது இல்லையா. ஸோ ரீசன் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த கால் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே பேடிங் அங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். நான் என்ன செய்கிறேன், பேடிங் 0ன்னு சொல்லி கொடுத்துக்குறேன். ஸோ கொடுத்ததும் இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தமாக இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த இது நோட்டிஃபைடாக இருக்கும். அடுத்தது இந்த ரவுண்டட் சர்க்கிள் வந்து நமக்கு வரல, ரவுண்டட்டுக்கு பதிலாக F கொடுத்துருக்கேன் ஃபவுண்டட்னு சொல்லி. ஸோ ரவுண்டட்டில் ஆரை சேஞ்ச் பண்ணி விட்டதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரவுண்டட் சர்க்கிளில் வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஷ்போர்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரியான திங்ஸ் வந்து நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, அதுக்கு கீழே மெயின் கண்டெய்னர்னு சொல்லி ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துடுறேன். ஸோ div.main container. ஸோ மெயின் கண்டெய்னர் கொடுத்துட்டு h2 டேக்கில் வெல்கம் டு யுவர் டேஷ்போர்ட்னு கொடுக்கும். வெல்கம் டு யுவர் டேஷ்போர்ட். ஸோ டி கேபிட்டல் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன செய்கிறேன், ஒரு பேராகிராஃப் ஒன்று வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன், ஒரு சும்மா நார்மலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ இதில் வந்து கொடுக்கேன், திஸ் இஸ் யுவர் மெயின் கண்டென்ட் ஏரியா, ஹியர் யூ கேன் ஆட் விஜெட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது நான் இது ஒரு டம்மியாக கொடுத்த ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு, ஆனால் இங்கே என்ன செய்ய மாட்டோம், ஒரு வெல்கம் மெசேஜஸ் மாதிரி தான் நம்ம இங்கே கொடுப்போம். உங்களோட டேஷ்போர்ட் இதுன்னு சொல்கிற மாதிரி கொடுக்கலாம் வந்துட்டு. சரிங்களா, இல்லாட்டி நம்ம இங்கே கொடுக்கலாம் வந்துட்டு, திஸ் இஸ் யுவர் மெயின் டேஷ்போர்ட்னு கொடுத்துட்டோம். Here you can find the summarized detail of your applications. எனக்கு கொடுத்தா ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்யும், இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ மெயின் கண்டென்ட் ஏரியாக்குரிய ஸ்டைல் நாம் என்ன செய்துக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே நம்ம ஆல்ரெடி பேடிங் இல்லாமல் ஆக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்குரிய ஸ்டைல் நாம் தான் கொடுக்கணும். மெயின் கண்டென்ட்டில் பேடிங் 20 பிக்சல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ எல்லா பக்கமும் பேடிங்ஸ் வந்துடும். ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கிளாஸுக்கு பேரும் நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ நம்மளோட டிவ்வில் எஸ் மெயின் கண்டெய்னர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே பேரே நம்ம கொடுக்கலாம், அப்படி மெயின் கண்டெய்னர் சொல்லி கொடுக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து எக்ஸாக்டாக அந்த பேரே கொடுத்துக்குறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் நமக்கு வந்துடுச்சு. ஆனாலும் ஏற்கனவே இருந்த அந்த ஃபாண்ட் சைஸ் அந்த இதெல்லாமே டிஸ்பிளே ஆகலை இல்லைங்களா. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டாக வந்து பாடி டேக்கில் இது கிளாஸ் இல்லை இல்லைங்களா. கிளாஸ்னால் நம்ம முன்னுக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி ஐடின்னு சொன்னால் ஹேஷ் கொடுத்துட்டு டைப் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இதில் வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே ஏரியல் கமா இங்கே நான் என்ன செய்கிறது கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்த ஃபோன்ட்டுக்கு இப்போ நம்ம ஃபோன் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த ஃபோன்ட்டே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒவ்வொரு விஜெட்ஸுக்கு உரிய என்னென்ன கோட்ஸ் நம்ம எழுதணும், அதுக்கு என்ன ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறதையும், அடுத்தது ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த அனிமேஷன்ஸ் வரத்துக்கு
என்னென்ன செய்யணுங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.